இங்கே ஏரியாவிலேயே 10 ரூபா புரோட்டா கடை ரஜினி கடை ஒன்று மட்டும்தாங்க. மக்களுக்காக நான் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். தோசையும் 10 ரூபா தாங்க. புரோட்டாவும் எல்லாமே தரமாக பண்ணி கொடுக்குறேங்க. 10 ரூபா தான். ரஜினி கடைக்கு வந்தால் 10 ரூபா புரோட்டா. எத்தனை மட்டும் கேட்டாலும் 10 ரூபா புரோட்டா தாங்க ரஜினி கடையில். எல்லோரும் வர்றதுக்கு மக்களுக்காக நான் சேவமே செஞ்சுட்டு இருக்கேன். போட்டி, கோழிக்கறி, குடல், சில்லி, முட்டை, அது இல்லாமல் தோசை, சப்பாத்தி, புரோட்டா, ஒயிட் ரைஸு, பிரியாணி இது மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. அளவெல்லாம் நிறையா கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். தோசை கொடுக்குறாங்க, ஊத்தாப்பம் கொடுக்குறாங்க, புரோட்டா கொடுக்குறாங்க, ஒரு சப்பாத்தி ஒன்று கொடுக்குறாங்க. கறியெலாம் கொஞ்சம் அளவு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. மற்ற கடையை விட அளவு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ரஜினி ஹோட்டல் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து வெறும் 100 ரூபாய்க்கு 5 வகையான நான்வெஜ் கறியும், அது கூடவே பார்த்தீங்கன்னா 5 வகையான சாப்பாடு ஐட்டமும், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஒயிட் ரைஸும் இது எல்லாமே கொடுத்து வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. எல்லாம் சரிப்பா, 5 வகையான கறி ஐட்டங்கிறது ஓகே, அது என்ன புதுசாக வந்து 5 வகையான சாப்பாடு ஐட்டம்னு நீங்கள் நினைக்கிறது எனக்குமே கேட்குது. இதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய கடைகளில் போய் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். எங்கேயுமே இது மாதிரி புதுசாக யாரும் ட்ரை பண்ணல. இவங்க வந்து புதுசாகவே நல்லா சூப்பராகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்ன இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, 100 ரூபாய்க்கு வந்து 5 வகையான கறி தராங்க. அது என்னென்ன கறி கொடுக்குறாங்க, இந்த சாப்பாடு ஐட்டத்தில் அவங்க என்னென்ன சாப்பாடு ஐட்டம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நாம் வந்து இப்போ ரஜினி ஹோட்டலில் தான் இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 5 வகையான கறியும், அது கூடவே பார்த்தீங்கன்னா 5 வகையான சாப்பாடு ஐட்டமும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சாப்பாடு ஐட்டம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இந்த 5 ஐட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து 5 வகையான கறி ஐட்டத்தில் நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன், இது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, ஒரு எக்கு, அப்புறம் வந்து மட்டன் போட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கூடவே வெறும் 100 ரூபாய்க்கே உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெனுவை கொடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையை நம்ம ரொம்பவே பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து மற்ற எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஒயிட் ரைஸை கொடுத்துட்டு 4 வகையான கறி, 5 வகையான கறி, 9, 10 வகையான கறி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணும்போது தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்து மற்ற கடைகளும் இதே மாதிரி புதுசாக நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இன்னும் வந்து ஒரு சில மாசத்திலே வந்து இதே மாதிரி வந்து நிறைய கடைகளில் வந்து இதே மாதிரி மெனுவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி கடைகளை வந்து சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு சில கடைகளை போய் சாப்பிட்றோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பரோட்டா வந்து 15 ரூபாய் சொல்லுவாங்க, தோசை 15 ரூபாய், சப்பாத்தினா 20-25 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவே வந்து ஒரு 100 ரூபாய் பக்கம் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 5 வகையான கறியும் கொடுக்குறாங்க, அது கூட பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஒயிட் ரைஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் இந்த ஹோட்டல் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேர் கலையரசன். நானும் எங்கள் மாமாவும் வந்தோம் சாப்பிட்லான்ட்டு. நடராயம்பட்டியிலேருந்து வரேன். பார்த்தீங்கன்னா 5 வகையான கறி எல்லா இடத்துலையும் ரீசெண்டாக கொடுத்துட்டு வராங்க. இவங்க பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக 5 வகையான சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. ஊத்தாப்பம், புரோட்டா, சப்பாத்தி எல்லாம் கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு வரது எல்லாமே நல்லாயிருக்கு. கறியில் பேருக்கு வைக்கணும்னு இல்லாமல் எல்லாமே நிறைய வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்.
எல்லாமே ஒர்த்து. மக்களே இந்த ஹோட்டலோட அமைப்பை பற்றி சொல்லணும்னா இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயே பார்க்கிங் வசதியோடவே அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி இந்த ஹோட்டலுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரே டைமில் வந்து ஒரு 4-5 ஃபேமிலி ஒன்றா போனாலுமே உட்காந்து சாப்பிட்லாம். மினிமம் வந்து ஒரு 20லேருந்து 25-30 பேர் வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே இந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சிங்கிளாக போனாலும் இல்லை ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னாலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 பேர் போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பிளேஸாகவே இது இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். என் பேர் நவீன், நான் மகரஞ்சாவடியிலேருந்து வரேன். 100 ரூபாய்க்கு 5 வகையான கறின்னு சொன்னாங்க. அதனால் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம்ட்டு வந்தோம். நிறைய அளவெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். தோசை கொடுக்குறாங்க, ஊத்தாப்பம் கொடுக்குறாங்க, புரோட்டா கொடுக்குறாங்க, ஒரு சப்பாத்தி ஒன்று கொடுக்குறாங்க. கறியெலாம் கொஞ்சம் அளவு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. மற்ற கடையை விட அளவு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். மக்களே இவங்ககிட்ட பார்சல் வசதியுமே இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா பார்சலுக்குன்னே தனியாக ஒரு பெரிய பிளாஸ்டிக் கப்பே வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸு, பிரியாணி, பரோட்டா, தோசை, சப்பாத்தி, முட்டை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், இது எல்லா ஐட்டத்தையும் உங்களுக்கு இதிலே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரேவி ஐட்டத்தெல்லாம் தனியாக இவங்க பார்சல் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பார்சலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ சேர்த்து 110லேருந்து 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. இவங்க வந்து கிரேவி ஐட்டத்தை மட்டும் தனியாக கட்டி கொடுத்துட்றாங்க. இதுவும் பாருங்கள், இவங்க வந்து பேருக்கு ஏதோ கொஞ்சமாக வைக்கணும்னு இல்லாமல் நம்ம வந்து திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கே ஓரளவுக்கு நிறையவே வச்சு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ வந்து 100 ரூபாய்க்கு இது செம்ம ஒர்த்துனே சொல்லி ஆகணும். என் பேர் சக்தி, நாங்கள் எருநாயக்கம்பாளையத்துலேருந்து வரோம். என் தம்பி இங்கே ஊர்லேருந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கு ரஜினி ஹோட்டல்னு சொன்னாங்க. 5 வகையான கறி, 5 வகையான சாப்பாடு போடுறாங்க. நல்லா இருக்குது. எல்லா இடத்த விட இங்கே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நிறையாவும் போடுறாங்க. ஒர்த்து தான், 100 ரூபாய்க்கு ஒர்த்தாகவே இருக்குது. இது வந்து போட்டி, கோழிக்கறி, குடல், சில்லி, முட்டை, அது இல்லாமல் தோசை, சப்பாத்தி, புரோட்டா, ஒயிட் ரைஸு, பிரியாணி, இது மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. மக்களே இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு ஆட்டையம்பட்டி போகிற வழியில் திருச்செங்கோடு மெயின் ரோட்லேயே பாலம்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே இந்த ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டலோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகளை கேட்டு இந்த ஹோட்டலை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. என் பேர் ரஜினிங்க. கடை பாலம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இருக்குது எங்கள் கடை. 5 வகை சாப்பாடு, 5 வகை கறிங்க. எல்லா இதுவுமே எங்கள்கிட்ட சப்பாத்தி, புரோட்டா, தோசை, பிரியாணி, ஒயிட் ரைஸு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோங்க. கறி அதேமாரி 5 வகை கறி கொடுக்குறோங்க நாங்கள். 5 வகை சாப்பாட்டில் சிக்கரை பின்னி ஒன்றுங்க, ஊத்தாப்பம் ஒன்றுங்க, புரோட்டா ஒன்றுங்க, சப்பாத்தி ஒன்றுங்க, ஃபஸ்ட்டுக்கு ஒயிட் ரைஸ் சாப்பாடுங்க, பொன்னி அரிசி சாப்பாடுங்க. அதேமாரி கறி பாருங்கள், முட்டை ஒன்றுங்க, சிக்கன் 65ங்க, சிக்கன் மஞ்சூரியன் ஒன்றுங்க, சிக்கன் வறுவல் ஒன்றுங்க, போட்டி வறுவல் ஒன்றுங்க. இது 5 வகையான கறியை நாங்கள் கொடுக்குறோங்க. எல்லோரும் மக்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்து வந்துருக்கோம். பிரியாணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வடித்து தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். 5 வகை கறியும் சூடாகவே இருக்கும், 5 வகை சாப்பாடு சூடாகவே இருக்குங்க எங்கிட்ட. 12 மணிலேருந்து 4 மணி வரையில் 5 வகை சாப்பாடு 100 ரூபா சாப்பாடுங்க. அதுக்கு மேலே 4 மணிலேருந்துங்க நைட்டு 10 வரலாம் புரோட்டா, சப்பாத்தி, தோசை, முட்டை வீச்சு, முட்டை ரோஸ்ட்டு, ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், கலக்கி எல்லாமே கிடைக்குங்க. இதில் 12 மணிக்கு இடையில் புரோட்டாவும் நாங்கள் கேட்டாலும் நாங்கள் பார்சல் பண்ணி கொடுக்குறோங்க. ஏன்னா கஸ்டமர் தாங்க எங்களுக்கு முக்கியம். யார் வந்தாலும் இல்லைங்காத நாங்கள் போட்டு பண்ணி கொடுக்குறோம். மத்தியானத்துலேயும் கூட இந்த 100 வகை சாப்பாட்டுலேயும் கூட புரோட்டா பார்சல் கேட்டாலும் கட்டி தரேங்க. சாப்பாடு கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம். ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், முட்டை ரோஸ்ட்டு, முட்டை வீச்சு எல்லாம் கலக்கி ஆஃப் ஆயில் எல்லாமே கொடுக்குறோங்க நாங்கள். நைட்டு 10 வரலும் எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து 10 ரூபா புரோட்டா கடைங்க. நைட்டு 4 மணிலேருந்து நைட்டு 10 வரலாம் 10 ரூபா புரோட்டா கடை இருக்கிறதுனால சுற்று ரவுண்டில் இருக்கிற ஒரு 50 கிராமத்துக்காரரும் ஃபோன் மூலிமா சொல்லிவிடுவாங்க. ஃபோன்லேனா நேராக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. 10 ரூபா புரோட்டா கடை ரஜினி கடைனா இங்கே ஏரியாவிலேயே 10 ரூபா புரோட்டா கடை ரஜினி கடை ஒன்று மட்டும்தாங்க. மக்களுக்காக நான் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். தோசையும் 10 ரூபா தாங்க. புரோட்டாவும் எல்லாமே தரமாக பண்ணி கொடுக்குறேங்க. 10 ரூபா தான். அதுக்கோசரம் நான் சின்னதாக கொடுக்குறேன், பெருசாக கொடுக்குறலாம் இல்லைங்க. எப்பயுமே கிலோவுக்கு 25 பீடானா 25 பீடா போட்டு 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். எல்லாரும் சேர்த்து கொடுக்குற மாரி நான் கொடுக்குறது இல்லைங்க. மக்களுக்காக 10 ரூபா. நம்ம கடையில் ரஜினி கடைக்கு வந்தால் 10 ரூபா புரோட்டா. எத்தனை மட்டும் கேட்டாலும் 10 ரூபா புரோட்டா தாங்க ரஜினி கடையில். எல்லோரும் வர்றதுக்கு மக்களுக்காக நான் சேவமே செஞ்சுட்டு இருக்கேன். என் பேர் வந்து உதயகுமார். நாங்கள் நெய்க்காரப்பட்டிலேருந்து வரோம். இங்கே வந்து ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம வீடு. நாங்கள் அப்படியே இருந்தாலும் எதாச்சும் வந்தோன்னே
வந்தோடனே போர்டை பார்த்தோம். ஒரு 5 வகையான கறியும் 5 வகையான சாப்பாடும் சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்த்தபுள் தான். 100 ரூபாய்க்கு வந்து பாருங்கள். ரஜினி ஹோட்டலுக்கு வந்த அத்தனை பேர்த்துக்கும், வீடியோ பார்க்குற அத்தனை மக்களுக்கும் லைக் பண்ணுங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் கொஞ்சம் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோ பார்த்த மக்களுக்கும் நன்றிங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லா வீடியோவும் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் மக்களே. சாப்பிட உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவாழை இலையை போட்டுட்டு அவரே ஒரு ஐட்டமாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். 5 வகை சாப்பாடு, 5 வகை கறி சாப்பாடு டிஃபன் கிடக்கு ரஜினி ஹோட்டலுங்க. பாருங்க, சப்பாத்தி, புரோட்டா, ஊத்தாப்பம், சிக்கன் மஞ்சூரியன், கோழி வறுவலுங்க, மட்டன் குடல் வறுவலுங்க, சிக்கன் 65ங்க, சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ் இன்னும், சிக்கன் குருமாங்க, ஒயிட் ரைஸுக்கு ரசங்க. சாப்பாடு எவ்வளோ வேணாலும் ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. மக்களே ஒரு இலை ஃபுல்லாக எல்லா ஐட்டத்தையும் அடுக்கி வச்சுட்டாரு. இவ்வளோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டாங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்கை மறந்துட்டாரு. அதையும் நம்ம வந்து சொல்லி லாஸ்ட்டாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவர் வந்து லேட்டாக கொண்டு வந்து வச்சதில் என்னமோ நமக்கு வந்து 2 கருவான எக்கு, அந்த எக்கு கிடச்சிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மக்களே என்னை கேட்டிங்கன்னா எல்லா கடையிலும் இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு 4 வகையான கறி 5 வகையான கறி கொடுத்துட்டு ஒரு சப்பாத்தி, பரோட்டா அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வெரைட்டி கொடுக்க ஆரம்பித்தா கடைங்களும் நல்லா சேல்ஸ் ஆகும். சாப்பிட்றவங்களுக்கு நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டு அந்த ஒரு திருப்தியும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தாப்பம், சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணியுமே ட்ரை பண்ணோம். பிரியாணிக்கும் அந்த சிக்கன் 65க்கும் செம்ம காம்பினேஷன். ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து சிக்கன் மஞ்சூரியனும், சில்லி சிக்கனும், சிக்கன் வறுவலும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேஸ்ட் வைஸ் பக்காவே இருந்தது. ஸோ இது எல்லாமே என்னால் சாப்பிட்டு முடிக்க முடியல நிஜமாக. இதே வந்து நான் சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். லாஸ்ட்டாக ரசத்துக்காவது கொஞ்சமாக ரைஸ் வாங்கிக்கலாம்னு நினச்ச மக்களே, அப்போ கூட என்னால் முடியல. ஸோ நான் வந்து ரசத்தை வந்து வெறும் ரசமாகவே குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம வயிறு ஃபுல்லாக நிறைய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளே இல்லை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹோட்டல் வந்து செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வந்து இங்கே அதுக்கேற்ற மாதிரி குழம்பு ஐட்டமும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ரசமும் அதுக்கேற்ற வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ வந்து வீடியோ வந்து இதுவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நான் எல்லாத்தையுமே எது வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சொல்லிவிட்டேன். இங்கே வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. இது எல்லாத்துக்கு மேலே 100 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கொடுக்குறது செம ஒர்த்தாகவே எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த பக்கம் போனீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் டு ஆட்டையம்பட்டி திருச்செங்கோடு மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பாலம்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குங்க. ஸோ இந்த ஹோட்டலோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே கீழே பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ உங்களை இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.